உங்கள இந்த ஆழமான தேடலுக்கு வரவேற்கிறேன். அதாவது இது ஒரு சாதாரண உரையாடல் கிடையாது. ஆமா, கண்டிப்பா. மாலிக்யூல்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது உயிரின் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அற்புதமான ஸ்லைட் ஷோவோட ஒரு விரிவான ஒளிவடிவ கண்ணோட்டம் தான் இது. சரியா சொன்னீங்க. நீங்க உயிரியல் படிக்கிற ஒரு மாணவனா இருக்கலாம், இல்லனா உங்களை சுத்தி இருக்கிற உலகம், ஏன் உங்க சொந்த உடம்பே எப்படி இவ்ளோ நேர்த்தியா இயங்குதுன்னு தெரிஞ்சுக்க துடிக்கிற ஒருத்தரா இருக்கலாம். உங்களுக்காகவே இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ம். அதனால இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. சரி, இத நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இயற்கையில மொத்தம் 92 மூலகங்கள் இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். ஆமா. ஆனா அந்த 92ல வெறும் 25 மூலகங்கள் மட்டும்தான் உயிரினங்கள்ல காணப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ம். இந்த சுவாரஸ்யமான இரசாயன அடிப்படையை தான் உங்க முன்னாடி இருக்கிற அந்த ஸ்லைடுகளோட உதவியால நம்ம இன்னைக்கு ஆழமா ஆராய போறோம். அந்த 92 மூலகங்கள்ல வெறும் 25 மூலகங்கள மட்டுமே தேர்ந்தெடுத்து இயற்கை இந்த முழு உயிரின உலகத்தையும் கட்டமைச்சிருக்கு அப்படிங்கிறது நிஜமாவே வியப்பான ஒரு விஷயம்தான். ஆமா, ரொம்பவே ஆச்சரியம்தான். இந்த மூலகங்கள் எப்படி ஒன்றிணைந்து பல்வேறு சேர்வைகளை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது மிக அவசியம். இந்த சேர்வைகளை நாம பிரதானமா 2 பிரிவுகளா பிரிக்கலாம். ம். ஒன்னு சேதன சேர்வைகள், அதாவது ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ். இதுல கார்பன் மூலகம் அடிப்படையா இருக்கும். மற்றொன்று அசேதன சேர்வைகள், அதாவது இன்ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ். இதுல கார்பன் மூலகம் இருக்காது. அப்போ இன்னைக்கு நாம எதை பத்தி முக்கியமா பார்க்க போறோம்? நம்ம நோக்கம் என்னன்னா, கார்போஹைட்ரேட், புரதம், இலிபிட் மாதிரியான சேதன சேர்வைகளையும் நீர், கனியுப்புக்கள் மாதிரியான அசேதன சேர்வைகளையும் ஆராயறதுதான். வெறும் கோட்பாடுகளா மட்டும் இல்லாம உணவு பரிசோதனைகளும் பார்க்க போறோம் இல்லையா? கண்டிப்பா. இந்த சத்துக்களை உணவில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான உணவு பதார்த்தங்களை இனங்காண்பதற்கான பரிசோதனைகளையும் நாம அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்க போறோம். இங்க தான் இது ரொம்ப சுவாரஸ்யமாகுது. நம்ம மனித உடலோட பிரதான மூலகங்களோட சதமேதங்களை அந்த ஸ்லைட்ல பார்க்கும்போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேருக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கும். நம்ம உடல் ஏதோ ஒரு சிக்கலான பிரத்யேகமான பொருளால் ஆனதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம உடல் 65% உச்சிஜனாலும், 18% கார்பனாலும், 10% ஹைட்ரஜனாலும், அப்புறம் 3% நைட்ரஜனால மட்டுமே ஆனது. ஆமா. இதை தவிர மீதமுள்ள மிகச்சிறிய ஒரு பகுதி தான் கால்சியம், பொஸ்பரஸ், இரும்பு மாதிரியான மூலகங்கள். ஆக நாம சுவாசிக்கிற காற்றிலும் குடிக்கிற நீரிலும் இருக்கிற அதே சாதாரண மூலகங்கள் தான் நம்மளே உருவாக்கியிருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த எளிய மூலகங்கள் தனித்தனியா இருக்கும்போது வெறும் அணுக்கள் தான். ஆங்கில எழுத்துக்கள் மாதிரி வச்சுக்கலாமே. ஓ, நல்ல ஒப்பீடு. எழுத்துக்கள் தனித்திருக்கும்போது அர்த்தமில்லை. ஆனா அவை ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல தமக்குள் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி ஒன்னா சேரும்போது அழகான கவிதையா மாறுது. சரியா சொன்னீங்க. அதே போலதான் இந்த மூலகங்கள் ஒன்னா சேரும்போது கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மாதிரியான மிகச் சிக்கலான உயிரியல் மூலக்கூறுகளை, அதாவது பயோலாஜிக்கல் மாலிக்யூல்ஸை உருவாக்குது. இதுவே உங்களையும் என்னையும் உயிருடன் வச்சிருக்கிற ரசாயன அடிப்படை. அந்த உயிரியல் மூலக்கூறுகள்ல முதலாவதா உடலுக்கு தேவையான பிரதான சக்தி முதலா செயல்படுற கார்போஹைட்ரேட் பற்றி பார்ப்போம். இதை கொஞ்சம் உற்று ஓக்குனா இதோட கட்டமைப்பே இதோட பயிரில் இருக்கு. ஆமா, பேர்லே எல்லாம் இருக்கு. கார்போ அப்படின்னா கார்பன், ஹைட்ரேட் அப்படின்னா நீர், அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். இதுல ரொம்ப குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா, இதுல உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலகங்களோட விகிதம் 2:1 இருக்கும். அதாவது சரியா நீர் மூலக்கூறுல இருக்கிற மாதிரியே இங்கு அமையும். ஆமா, இந்த கார்போஹைட்ரேட்டுகளை அவை உருவாகும் முறைக்கேற்ப அல்லது அதோட அளவை பொறுத்து 3 வகையா பிரிக்கலாம். ஒரு சர்க்கரைட்டு, இரு சர்க்கரைட்டு, பல் சர்க்கரைட்டு. இதை நாம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஒரு சர்க்கரைட்டு அப்படிங்கிறது ஒற்றை மூலக்கூறு. எளிய வெல்லமான குளுக்கோஸ் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இது உடலுக்கு உடனடியா சக்தியை கொடுக்கும். கேஷ், பணம் மாதிரி. கரெக்ட். அடுத்தது இரு சர்க்கரைட்டு. 2 ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்தா அது இரு சர்க்கரைட்டு. நாம் அன்றாடம் தேநீர்ல கலக்கிற சீனி அல்லது சுக்ரோஸ் இதுக்கு உதாரணம். இறுதியா பல் சர்க்கரைட்டு. பல நூற்றுக்கணக்கான ஒற்றை மூலக்கூறுகள் சேர்ந்த ஒரு பெரிய சங்கிலி இது. உருளைக்கிழங்கு மாதிரியான உணவுகள்ல இருக்கிற மாப்பொருள், தாவரங்களோட கலச்சுவர்ல இருக்கிற செல்லுலோசு ஆகியவை பல் சர்க்கரைட்டுக்கு உதாரணங்கள். இது உடல்ல நீண்ட கால அடிப்படையில சக்தியை சேமிச்சு வைக்கிற பேங்க் பேலன்ஸ் மாதிரி செயல்படுது. மிகச்சரியான ஒப்பீடு. சரி, நாம சாப்பிடுற உணவுல இந்த வகையான கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கிறத நாம எப்படி உறுதி செய்யறது? ஒரு ஆய்வு கூடத்துல இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த ஸ்லைட் ஷோல உணவு பரிசோதனைகள் மிக தெளிவா காட்டப்பட்டிருக்கு. ஆமா, முதலாவதா மாப்பொருள் சோதனை. இதை எப்படி செய்யறதுன்னு பாப்போம்.
மாப்பொருள் ஒரு பல்சக்கரேட்னு பார்த்தோம். ஒரு உணவுல, உதாரணமா ஒரு உருளைக்கிழங்குல மாப்பொருள் இருக்கா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் படிச்ச வரைக்கும் இதுக்கு அயோடின் பயன்படுது இல்லையா? சரியா சொன்னீங்க. இது ரொம்ப எளிமையான பரிசோதனை. உணவோட சிறிதளவு நீரை சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் அதுல அயோடின் கரைசலோட சில துளிகளை சேர்க்கணும். சாதாரணமா அயோடின் ஒரு பழுப்பு நிற கரைசல். ஆனா மாப்பொருள் அங்க இருந்தா அந்த பழுப்பு நிறம் உடனடியாக ஒரு கரு நீல நிறமா மாறும். கருநீல நிறம், அதாவது டார்க் ப்ளூ அல்லது பிளாக். ஆமா, அந்த நிறமாற்றமே மாப்பொருளோட இருப்ப உறுதி செய்யுது. அது பார்ப்பதற்கு மிக தெளிவா தெரியும், ஒரு நிறமாற்றம். சரி, அடுத்து எளிய வெல்லமான ஒரு சர்க்கரைட்டுக்கான சோதனை. அதாவது ஒரு பழச்சாற்றில் குளுக்கோஸ் இருக்கா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கும் அயோடின் வேலை செய்யுமா? இல்ல, அயோடின் மாப்பொருளுக்கு மட்டுமே. குளுக்கோஸ கண்டுபிடிக்க நாம பெனடிக் கரைசலை பயன்படுத்தணும். பெனடிக் கரைசல், ஓகே. ஒரு சோதனை குழாயில குளுக்கோஸ அல்லது உணவு மாதிரியை எடுத்து அதோட பெனடிக் கரைசலை சேர்க்கணும். பெனடிக் கரைசல் ஆரம்பத்துல அழகான நீல நிறத்துல இருக்கும். ம். இத அப்படியே வச்சிருந்தா ஒண்ணும் நடக்காது. இத ஒரு நீர் மாதிரில, அதாவது வாட்டர் பாத்ல வச்சு வெப்பமேற்றணும். அப்ப நடக்கிற நிறமாற்ற படிமுறைகள் மிக முக்கியமானவை. ஆமா, நான் இந்த ஸ்லைட பாக்குறேன். இது ஒரேடியா மாறுவதில்ல. ஆரம்பத்துல இருக்கிற நீல நிறம் வெப்பமேற்றப்படும் போது முதல்ல பச்சையா மாறுது. ஆமா, அப்புறம் அது பசிய மஞ்சளாகவும் அடுத்து செம்மஞ்சளாகவும் மாறி இறுதியா செங்கட்டி சிவப்பு வீழ்படிவா அடியில தங்குது. இந்த செங்கட்டி சிவப்பு வீழ்படிவு தான் ஒரு சர்க்கரை இருக்கிறத ஆணித்தரமா நிரூபிக்குது. மிகத் துல்லியம். இந்த நிறமாற்றங்கள் அறிவியலோட மொழியா இருக்கு. எவ்வளவு குளுக்கோஸ் இருக்கோ அவ்வளவு அடர்த்தியா அந்த செங்கட்டி சிவப்பு நிறம் கிடைக்கும். சரி, ஒரு சர்க்கரைட்டுக்கு பெனடிக் சோதனை என்றாகிவிட்டது. அப்படின்னா நம்ம வீட்ல பயன்படுத்துற சீனி எனப்படும் இரு சர்க்கரைட்டான சுக்ரோஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கும் இதே பெனடிக் கரைசலை நேரடியா பயன்படுத்த முடியுமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது. சுக்ரோஸ நேரடியா பெனடிக் கரைசலால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சீனி கரைசல்ல பெனடிக் கரைசலை ஊற்றி எவ்வளவுதான் வெப்பமேற்றினாலும் அது நீல நிறமாவே தான் இருக்கும். அப்படியா? ஏன் அப்படி? இதுக்கு காரணம் சுக்ரோஸ் ஒரு தாழ்த்தாத வெல்லம், அதாவது நான் ரெடியூசிங் சுகர். அது தன் அடையாளத்தை மறைச்சு வச்சிருக்கு. அப்படின்னா அதோட அடையாளத்தை எப்படி வெளிக்கொண்டு வர்றது? சுக்ரோஸ முதல்ல எளிய வெல்லங்களா உடைக்கணும். அதனால சுக்ரோஸ் கரைசலோட சில துளிகள் ஐதான அமிலத்தை சேர்த்து முதல்ல வெப்பமேற்றணும். ஐதான அமிலம், அதாவது டைல்யூட் ஆசிட். ஆமா, இந்த செயல்முறைக்கு நீர் பகுப்பு, அதாவது ஹைட்ரோலிசிஸ்னு பேரு. அமிலம் அந்த இரு சர்க்கரைட்டை உடைச்சு ஒரு சர்க்கரைட்டுகளா மாற்றிடுது. ஆனா பெனடிக்ட் கரைசல் அமிலத்தன்மையில வேலை செய்யாது. ஓ, அப்ப அடுத்து என்ன செய்யணும்? அந்த மேலதிக அமிலத்தன்மைய நடுநிலையாக்க சோடியம் இரு கார்பனேற்று என்ற காரத்தை சேர்க்கணும். அதுக்கப்புறமேல நாம முன்பு செஞ்ச அதே பெனடிக்ட் சோதனைய செய்யணும். அப்பதான் அந்த செங்கட்டி சிவப்பு வீழ்படிவு தோன்றும். அதாவது சீனி நேரடியா தன் முகத்தை காட்டாது. அத அமிலத்தை கொண்டு உடைச்சு பின்பு காரம் சேர்த்து நடுநிலையாக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு துப்பறிவு நாவல் மாதிரி இருக்கு. ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான ப்ராசஸ் தான். கார்போஹைட்ரேட்டுகள் நமக்கு ஓடுவதற்கான சக்தியை கொடுக்குது, சரி. ஆனா அந்த ஓட்டத்திற்கு தேவையான தசைகளை கட்டமைக்கிறது எது? அங்கதான் நமது அடுத்த மூலக்கூறு வருது, புரதம் மற்றும் நொதியங்கள். கரெக்ட். இவை நம்ம உடலோட கட்டுமான பொருட்கள்னு சொல்லலாம். வளர்ந்த ஒரு மனித உடல்ல 17% புரதத்தால் ஆனது அப்படிங்கறத நினைக்கும் போதே வியப்பா இருக்கு. நம்ம உடல்ல உள்ள தசையில இருக்கிற மயோசின், நம்ம தலைமுடியில இருக்கிற கெரட்டின், ஏன் நம்ம குருதியில ஒக்சிஜனை சுமந்து செல்ற ஏமோகுளோபின் கூட புரதங்கள் தான். ஆமா, இந்த புரதங்கள் எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சுக்க நாம ஒரு முத்து மாலையை கற்பனை செய்துக்கலாம். அந்த மாலையில உள்ள ஒவ்வொரு முத்தும் அமினோ அமிலம். இயற்கை வெறும் 20 வகையான அமினோ அமிலங்களை வச்சுக்கிட்டு அவற்றை வெவ்வேறு வரிசைகள்ல தொடர்த்து பல்லாயிரக்கணக்கான புரத பல்பகுதியங்களை உருவாக்குது. அற்புதமான ஒப்பீடு. சரி, இந்த அத்தியாவசிய புரதத்தை உணவுல, உதாரணமா பால்ல அல்லது முட்டையோட வெள்ளைக்கருல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சோதனையை இப்ப பாப்போம். இதுக்கு பயோரேட்டு சோதனை பயன்படுது. இது எப்படி செய்யறதுன்னு அந்த ஸ்லைடு விளக்குது. உணவு கரைசலோட 5% சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலையும் 1% செப்பு சல்பேற்று துளிகளையும் சேர்க்கணும். ஆமா, அப்படி சேர்க்கும்போது ஒரு அழகான இளஞ்சிவப்பு கலந்த ஊதா நிறம் தோன்றும். இந்த ஊதா நிற மாற்றம்தான் புரதம் உள்ளத உறுதிப்படுத்துது. இத நாம பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா
கார்போஹைட்ரேட்டுகள்ல இல்லாத ஒரு மூலகம் புரதங்கள்ல இருக்கு. அதுதான் நைட்ரஜன். ஓ, நைட்ரஜன். இந்த பயுரேற்று சோதனையின் ஊடாக வெளிப்படுற ஊதா நிறம் உண்மையில புரதத்துல உள்ள நைட்ரஜனை நாம கண்டுபிடிக்கிறதையே குறிக்குது. இது உயிரியல் மூலக்கூறுகளுக்கிடையிலான மிக்க முக்கியமான வேறுபாடாகும். நைட்ரஜன் இருக்கிறதால தான் அது ஊதா நிறமா மாறுது இல்லையா? சரி, இந்த புரதங்களோட மற்றொரு மிக முக்கியமான வடிவம் தான் நொதியங்கள், அதாவது என்சைம்ஸ். ஆமா. இவற்றை உயிரியல் ஊக்கிகள் அப்படின்னு அழைப்பாங்க. நம்ம செரிமான மண்டலத்துல உள்ள அமிலேஸ் என்ற நொதியம் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இது நாம் உண்ணும் உணவுல உள்ள மாப்பொருளை மோல்ட்ரோஸா மாத்துது. ஒருவேளை இந்த நொதியங்கள் இல்லாட்டி நாம சாப்பிடுற ஒருவேளை உணவு செரிமானம் அடைய பல வருடங்கள் கூட ஆகலாம். ஆமா. ஆனா இந்த நொதியங்கள் பற்றி நாம அறிய வேண்டிய ஒரு முக்கிய பண்பு இருக்கு. இவை குறிப்பிட்ட வெப்பநிலையிலயும் குறிப்பிட்ட சூழலிலையும் மட்டுமே சிறப்பா செயல்படும். அதிக வெப்பத்துல இவை பாதிக்கப்படும் தன்மை கொண்டவை. அது எப்படி? மனிதர்களுக்கு அதிகப்படியான காய்ச்சல் வரும்போது அது ஏன் மிகவும் ஆபத்தானதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? 104 டிகிரிக்கு மேல உடல் உஷ்ணம் போகும்போது நம்ம உடல்ல உள்ள இந்த நொதியங்கள் தமது வடிவத்தை இழந்து விடுது. அதாவது அவை இயல்பழிகின்றன. இயல்பழிகின்றன, அதாவது டீநேச்சுரேஷன். ஆமா. பூட்டோட சாவி வளைஞ்சிட்டா எப்படி பூட்டை திறக்க முடியாதோ அதே போல வடிவத்தை இழந்த நொதியங்களால உடலோட இரசாயன தாக்கங்களை நடத்த முடியாது. அதனாலதான் அதிக காய்ச்சல் உயிராபத்தை ஏற்படுத்துது.